குழந்தைகளை மிஸ்யூஸ் பண்ணி விஜய் மாமா அவர்களுக்கு அடம் பிடிச்சி ஓட்டு வாங்கி கொடுங்கன்னு சொல்லி குழந்தைகளை ஒரு ஓட்டு பொறுக்கும் கருவியா யூஸ் பண்ணியிருக்காரு. இது சட்ட ரீதியா ரொம்ப குற்றமான விஷயம். அந்த கோயம்புத்தூர்காரரை கண்மையா வண்டிக்கிறேன். கட்சியில யார் இருக்காங்களோ அவங்கள வச்சுதான் நாங்க வேலை செய்ய முடியும். கட்சியில யார் இருக்காங்களோ அவங்கள வச்சு நாங்க வேலை செய்ய முடியும். பெரிய ஆளுங்க இருந்தா நாங்க அவங்கள வச்சு வேலை செய்ய போறோம். யார் இருக்காங்களோ அவங்கள வச்சு விஜய் என்ன வேலை பார்த்திருக்காப்ல. இதுக்கு ஏன் ஒரு கண்டன அறிக்கை தெரிவிக்கணும்? யாரு கூப்பிட்டு போட சொல். எனக்கு தெரிஞ்சு இந்த குழந்தைகள் பயன்படுத்தினதுல அது குற்றம் இருக்குன்னா அந்த கட்சியில பாதி பேர் குற்ற குழந்தைங்க தான். அதனால இந்த கட்சியை தடை பண்ணாலும் தப்பு இல்லைன்னு தான் சொல்லுவேன். இந்த ஊர்லதான் இருக்குங்கிறதுக்கு எனக்கு ஓட்டர் ஐடி இருக்கு, ஆதார் இருக்கு, ரேஷன் கார்டு இருக்கு, எங்க அம்மா இருக்காங்க, ஆனா எனக்கு மட்டும் ஓட்டு இல்ல அப்படிங்கிறான். எப்படா இருக்கும்? எஸ்ஐஆர் வீட்டுக்கு வரும்போது என்ன கிழிச்சுக்கிட்டு இருந்தியா? நான் இந்த ஊர் தானே ப்ரூவ் பண்றதுக்கு என்கிட்ட ரேஷன் கார்டு இருக்கு, ஆனா நாளைக்கு என்ன ஓட்டு போட முடியாது. ஏன் ஓட்டு போட முடியாது? லூசுங்களா இப்படி பண்ணாதீங்க, அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல விஜய் இருக்கணும்ல. ஏன்னா அவருக்கே அது தெரியாது. அதனால இது ரிசல்ட்டுக்கு அப்புறம் நானும் கெஸ் பண்ணதுதான். என்னென்ன விபரீதங்கள் நடக்க போகுதுன்னு தெரியல. அதை நினைச்சாலே பயமா இருக்கு. இல்ல விஜய் ட்வீட் போட்டுருக்காங்க, ஒரு பெரிய வரலாற்று சாதனை சொல்றாரு. ஆமா, அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு அது நான் வந்ததுனாலதான். ரெண்டாவது அசாம்லயும் வாக்கு சதவீதம் அதிகமா இருக்கு. மேற்கு வங்கம் இருக்கிறதுலே அங்கதான் அதிகம். அங்க விஜயும் ஆதவ போயிட்டு வந்தாங்களா இல்ல புசியானது போயிட்டு வந்தாப்லையா? டேய் முட்டா பயல்களா, இதுக்கு காரணம் எஸ்ஐஆர்.